ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆன்லைனில் ஏஐ யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமை தான் அமையும். அதே மாதிரி இது ஃபுல் 100% ஃப்ரீ தானா. இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ராயல்ட்டி ஃப்ரீ சவுண்டாக மியூசிக்கில் சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு நம்ம ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம செல் பண்ண போகிறோம்னா அதை மார்க்கெட் பிளேஸில் பைசெல் மார்க்கெட் பிளேஸில் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். அது வந்து செல் பண்ண உங்களுக்கான ஒரு ராயல்ட்டி 70%, 90% உங்களுக்கு அந்த கம்பெனிஸ் வந்து பே பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக, இது வந்து ஓவர் நைட்டில் எதுவும் நடக்க போகிறோம் இல்லை, நீங்கள் கண்டினியூஸாக இதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் ஸ்கீம் ஒன்று, நான் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், ஜெனரேட் ஆகும் ஃபியூச்சரில். ஓகே, ஸோ பெசிவ் இன்கம் ஸ்கீம், அதாவது நீங்கள் தூங்கும் போது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் உள்ள வெப்சைட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகக்குள்ள அந்த ரிசல்ட்ஸ் வந்து உடனடியாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல டைம் எடுக்கும். அந்த அந்த உங்களுக்காக அது ஒர்க் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குமா. ஸோ நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இது எப்படின்னு ஒரு சொன்னால் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். இந்த கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா. இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மொபைலில் மட்டுமே வச்சுட்டு நிறைய பேருக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ட கான்செப்ட் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இங்கே இருக்காது. நீங்கள் இப்போ நீங்கள் பெசிவ் இன்கம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. இந்த க்ரைட்டீரியா வந்த பிறகு தான் உங்களுக்கு மணி மேக் பண்ணப்படும். பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அதுவும் மைக்ரோ டாஸ்கை சேர்வேன்னு சொல்லி ஈஸியானது. ஸோ இந்த ஈஸியான ஒரு ஆப்ஷன்களில் உங்களுக்கு மணி மேக்கிங் இங்கே ஜெனரேட் ஆகும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா. இதை வந்து நீங்கள் ஒர்க்கை கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதா. இப்படி 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள். அதே மாதிரி இந்த ஃபாரினில் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், துபாய், கட்டார், அதே மாதிரி சவுதி, இந்தியா, இப்படியான கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்குரிய நல்ல ஒரு ஏர்னிங் செட்டப் ஒன்று இங்கே நாங்கள் கிளாஸஸில் ரன் பண்ணுறோம். ஸோ சர்வே கம்ப்ளீட் பண்ண கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அப்படியான கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லி போனஸே நிறைய அமௌண்ட் பே பண்ணுது. இதுலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த சேனலில் நான் நிறைய விஷயம் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 25 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் க்ரைட்டீரியா. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் சில யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவில் மென்ஷன் பண்ணுற சில யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸுகள் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம பைசெல், ப்ராம்ப்ட் பைசெல் மார்க்கெட் பிளேஸ், ஏஐ அசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள், ஜாயின் டெலிகிராம் சேனலிங்னு. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் இருக்கும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜாயின் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே போல் வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இதை வந்து நான் இன்ஸ்டாகிராம் பயோவிலையும் மென்ஷன் பண்ணிக்க, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இதில் டெலிகிராம் சேனலிங், வாட்ஸ்அப் கண்டெக்ட் எல்லாம் கொடுத்துருக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் பிளேலிஸ்ட் வச்சிருக்கிறோம். இந்த பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான இது காணப்படும், வேலைகள் காணப்படுங்கிற டெமோ ஒர்க் பிளேலிஸ்ட் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களும் இங்கே ஷேர் இருக்குது. அதையும் நீங்கள் உங்களுக்கு ஏழுமானவை செக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால், எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், டிக்டாக், த்ரெட்ஸ், குவாரா, எக்ஸ் எல்லாமே ஷோ ஆகிடும். இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இமேஜஸில் பாருங்கள், இங்கே யூஸ்ஃபுல்லான, அதாவது யூசர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின இமேஜஸ்களும் ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோவிலையும் யூசர்ஸ்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். எங்களோட கிளாஸில் என்ன நடக்குது, என்ன கான்செப்ட்டுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்குமா உங்களுக்கு. ஓகே, ரைட் டன். நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம். முதலாவது வந்து நீங்கள் ராயல்ட்டி ஃப்ரீ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஓகே, நம்ம நீங்கள் கூகுளில் வாட் இஸ் ராயல்ட்டி ஃப்ரீன்னு அடிச்சிங்கன்னா,
ராயல்டி ஃப்ரீங்கிறது என்னன்னா, இன் ஒன்கோயிங் பேமெண்ட் மேட் பை த ஃப்ரான்சிஸ் டு அ ஃப்ரான்சிஸ்டர் ஃபார் த ரைட் டு யூஸ் த ஃப்ரான்சிஸ் பிராண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அண்ட் சப்போர்ட். அதாவது ஒரு பர்சனுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிரியேட்டர்னு ஒரு சொன்னால், உங்களோட கிரியேஷனை வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து யூஸ் பண்ண கொடுக்கறது. உங்களோட கிரியேஷன், உங்களோட ஓன் கிரியேஷனை வந்து ஒரு பேமெண்ட்டை பேஸ் பண்ணியோ அல்லது நீங்கள் அதை உங்களோட செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாகவோ இன்னொரு ஆளுக்கு யூஸ் பண்ணுறதுக்குரிய ரைட்ஸை கொடுக்குறது தான் ராயல்ட்டி ஃப்ரீன்னு சொல்லுவோம். இந்த ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்கை வந்து அது சவுண்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இதை ஃபெஸ்ட்டுக்கு வந்து இதான் ராயல்ட்டி ஃப்ரீ. உங்களோட கிரியேஷன், அது புக்காக இருக்கலாம் அல்லது வந்து சோங்காக இருக்கலாம், ஃபிலிமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட ஓன் கிரியேஷனில் ஜெனரேட் பண்ண விஷயத்த நீங்கள் என்ன பண்ணுறன்னு சொன்னால் இன்னும் ஒரு நபருக்கு யூஸ் பண்ணுறதுக்குரிய ரைட்ஸை கொடுக்குற. அப்படி அந்த ரைட்ஸ் இல்லாமல் அவர் யூஸ் பண்ணார்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து வரும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்கை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்டான வந்து சுனோ. இந்த சுனோங்கிற வெப்சைட் பாருங்கள், ஆன்லைனில் நிறைய கிரியேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஒரு டூல் தான் இது. SUNO, ஸ்னோ. ஓகே, ஸ்னோவில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதான் இதோட ஹோம் பேஜாக இருக்கும். ஃப்ரீ தானா, எவ்ரிடே உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிரெடிட்ஸ் தருவாங்க. இந்த கிரெடிட்ஸை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து நீங்கள் என்னென்னா மொபைல் ஆப் நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இது பண்ணணும்னு. இதில் இங்கே சென்டரில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இது அப்கிரேட் பண்ணலாம், நீங்கள் அப்புறம் அப்கிரேட் பண்ணணுமா, இதில் கஸ்டம்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வேர்சன் 4 இருக்கட்டும். அதே மாதிரி இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வேளை இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டைல்ஸ் வேணும்னா அதை நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சவுண்ட் எஃபெக்டை நமக்கு தேவை. கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் வாங்க ChatGPTக்கு வாங்க. ChatGPTக்கு வந்து I want to create royalty free sound effect in Snow. So write detail prompt for. அதுக்கான ஒரு டீட்டெயில் ப்ராம்ப்டை கேட்குது. ஸோ இங்கே அது வந்து ப்ராம்ப்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் தருவது என்ன, பட்டன் கிளிக், அதே மாதிரி கார்ட்டூன் பாப், அதே மாதிரி ஃபுட் ஸ்டெப், அதே இப்படின்னு சொல்லி கேமரா சவுண்ட். இப்போ நான் இப்படி கொடுக்குறேன், இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கலாம். ஓகே, இது இப்படி தவறுதான். இப்போ பட்டன் கிளிக்னா நீங்கள் வந்து ரெயின் ட்ராப்னோடு சொல்லி இதுக்கிட்டே கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ChatGPTகிட்டே கொடுத்தீங்கன்னா அதுவே கிரியேட் பண்ணி தரும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை காப்பி பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஓகே, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வரேன். இதை நம்ம ப்ராம்ப்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, இதில் சவுண்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து என்ன நீங்கள் டைட்டில் கொடுக்க போகிறீங்க. நம்ம இங்கே என்ன டைட்டில் பார்த்தோம், பட்டன் கிளிக். ஓகே, ரைட், பட்டன் கிளிக் கொடுத்துட்டு ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ ஜெனரேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கான அந்த மியூசிக் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, 2 டைப் ஆஃப் மியூசிக் ஜெனரேட் ஆகுமா. இதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு வந்து கிரெடிட் வந்து குறைஞ்சிட்டு போகும். எவ்ரிடே உங்களுக்கு ஃப்ரீயான ஆப்ஷன் தருவாங்க. ஒரு 10 நீங்கள் கிரியேட் பண்ணால் தாராளமாக அந்த 10 ஒரு சமயம் செக் பண்ணுவோம். டன். ஓகே, இதில் வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுப்போம். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு எடிட் டூலில் போட்டு கட் பண்ணி எடுங்க. இது லாங் டேர்மாக வந்துட்டு நம்ம இதை ப்ராம்ப்ட்லேயே வந்து ஷார்ட் டேர்மாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் சரி. ஓகே, ரைட். இதில் லாங் டேர்ம் மியூசிக்காக தான் இது ஜெனரேட் ஆகுது. இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக, இது நம்ம ப்ராம்ப்டில் கொடுத்துருக்கோம், அது ஜெனரேட் ஆகலை. பட் இதில் வந்து நீங்கள் சில விஷயங்களை இதில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஷார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஷார்ட் பண்ணிக்கொள்ளுங்களா, எமக்கு வந்து லாங் தேவையில்ல, ஷார்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு
கிரியேட் பண்ணலாம். எத்தனை 10 கிரியேட் பண்ணலாம். 10 சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதில் இந்த சவுண்ட் எஃபெக்ட்னாலும் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். நீங்கள் இந்த 3 டாட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதிலே வந்து சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் படித்து கொள்ளுங்க தேவையானது. இதிலேருந்து வீடியோவும் கிரியேட் பண்ணால் அது ப்ரோவில் இருக்குதா. ஓகே, ஸோ இந்த இந்த ஸ்னோங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுது. உங்கள்கிட்ட வந்து லிரிக்ஸ் இருந்தால் அதுவே வந்து சோங்காக படித்து தரும். அப்படியான கன்செப்டுகளும் இருக்குது. அது சில சில இதுகளுக்கு இது பண்ணுறேன். நான் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இது பண்ண போகிறோம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டவுன்லோட் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா, ரைட். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன நீங்கள் இப்படி ஜெனரேட் பண்ணது எங்கே செல் பண்ணலாம். நம்ம ஜெனரேட் பண்ணியாச்சு. இந்த ஜெனரேட் பண்ணுறதை வந்து நம்ம எங்கே செல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹவு டு செல் யுவர் சவுண்ட் எஃபெக்ட். அதுக்கு நாங்கள் 4 வெப்சைட் நம்ம தெரிவு செய்ய போகிறோம். ஒன்று சோனிஸ். இது வந்து என்ன செய்யணும்னா உங்களோட சேல்ஸ் ஆகிறதுல 40% வந்து உங்களுக்கு மணி தரும். இப்போ $1 சேல் ஆகினுச்சுன்னா உங்களுக்கு வந்து 40 சென்ட்ஸ் வரும். 40 சென்ட்ஸும் உங்களுக்கு தருவாங்க. அடுத்து வந்து .5. இது வந்து என்ன கம்பெனின்னு சொன்னால் சட்டர்ஸ்டாக்னு இருக்குதே, சட்டர்ஸ்டாக் ராயல்ட்டி ஃப்ரீயான எல்லா இதுவும் செல் பண்ணுற சட்டர்ஸ்டாக்ட ஒரு கம்பெனி தான். இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு 50-50, அதாவது $1 சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு $1/2 தருவாங்க. அடுத்து வந்து ஃபென்டரோ, இதுவும் வந்து ஒரு நம்ம படிப்போம் freelancer.com ஒரு வெப்சைட். அந்த கம்பெனியோட ஒரு சப் கம்பெனி தான் இது. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு என்னென்னா 50 to 70%, $1 சேல் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து 70% தரும். அடுத்து வந்து ஆடியோ ஜங்கிள் வந்து என்வேட்டோங்கிற ஒரு பெரிய கம்பெனியில். ஸோ இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை இது பண்ணும். ஓகே, அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதலாவது வெப்சைட் வந்து சோனிஸ். ஸோ சோனிஸில் வந்து இந்த உங்களோட இது மியூசிக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற பெரிய கம்பெனியாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டுடியோ, வோல்ட் ப்ரூஸ், அதே வோல்ட் டிஸ்னி, இப்படியான பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. உங்களோட கிரியேஷன்லாம் நல்ல எக்குரேட்டாக அமைஞ்சிட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல டவுன்லோட்ஸ் வந்து இங்கே நடக்குமா. ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 100-200 சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவே பேசிவ் இன்கமாக மாறும். ஓகே, அடுத்து வந்து .5. இதுவும் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். இதில் லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து எங்கே ஷேர் பண்ணுவேன்னா இந்த டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்களா, இதில் இருக்குமா, இதில் இருக்கும். அந்த லிங்க் எல்லாத்தையும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, சேல்ஸ் மீடியா. இதில் வந்து 1.5 மில்லியன் சர்ச்சஸ் எவ்ரி வீக்காக, இது மந்த்லி எவ்ரி வீக் நடக்குது. அதில் 185 கண்ட்ரியிலிருந்து 1 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. $100 மில்லியன் பே பண்ணப்பட்டிருக்கு. எல்லா கரன்சி எல்லாம் இந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, அது அடுத்தது வந்து ஃபென்டரோ. இதான் வந்து freelancer.com ஃப்ரீலான்சர் ஒரு கம்பெனி தான். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். இதில் ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ பை செல் பண்ணுற மார்க்கெட் பிளேஸ் தான் இது. ஸோ இதுலேயும் நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாம் உங்களோட கிரியேஷன். இப்போ எவ்ரிடே உங்களுக்கு 10 கிரியேட் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் 10லேயும் ஒவ்வொரு வெப்சைட்டையும் தெரிவு செய்து நீங்கள் இது பண்ணலாம். இதை தவிர நிறைய வெப்சைட்டுகளும் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா, நோ இஷ்யூ. அடுத்து வந்து ஆடியோ ஜங்கிள். இது வந்து $1. இங்கே ஆடியோ ட்ரக் வந்து $1 இருந்து இருக்கு. இதில் மில்லியன் கணக்கான ட்ரெக்ஸ் இருக்குது. ஸோ ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் இருக்குது, மியூசிக் பெக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அது மாதிரி லோகோ, மியூசிக் கிட், சோர்ஸ் ஃபைல், இப்படியானது இருக்குது. இங்கே நீங்கள் தாராளமாக இங்கே பாருங்களேன், இந்த சவுண்ட்ஸ் எஃபெக்ட் எல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளலாம். இதுலேயும் நீங்கள் செல் பண்ணி, அதாவது பேமெண்ட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. இதுக்கு $12, இதுக்கு $12, இதுக்கு $29, இதுக்கு $5, இதுக்கு $29, $5 இப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குரிய இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்களா, ஏர்னிங்ஸை பாருங்கள். இத்தனை பில்லியனுக்கு மேலே சேல்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதிலெல்லாம் இந்த என்வேட்டோ மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட். இதை யூஸ் பண்ணி நான் நிறைய இது நாட் ஓன்லி ஃபார் செல் உங்களோட சவுண்ட் எஃபெக்ட், இதில் நீங்கள் லோகோ செல் பண்ணலாம், கிரியேஷன் டிசைன்லாம் செல் பண்ண இது சம்மந்தமாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, இந்த மார்க்கெட் பிளேஸுகளில் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சரி. இங்கே உங்களோட ஒர்க்குன்னு ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து இங்கே என்னென்னு சொன்னால் ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி தருது. அதை வச்சுட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் இப்போ நீங்கள் ஸ்னோவில் வந்து இது நல்ல ஒரு பேஸை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் மியூசிக்கெல்லாம் செல் பண்ணோன்னா அது வந்து சில ரிலீஜியஸ் வந்து இப்போ இஸ்லாமிக்ஸ் எல்லாம் வந்து அந்த ரிலீஜியன்ஸ் பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் சவுண்ட் எஃபெக்டை மட்டும் கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணலாம். அப்போ அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃப்ரீயாக தான் ஆரம்பத்தில் இது பண்ணுறது. பட் என்னென்னா ஒரு டைமில் வந்து
உங்களோட கிரியேஷனை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த வெப்சைட்டில் நீங்கள் ப்ரோ லெவலுக்கு போகிறது. இப்போ எவ்ரிடே வந்து உங்களுக்கு 50 கிரெடிட்ஸ் வந்துடும். அந்த 50 கிரெடிட்ஸை நீங்கள் இது பண்ணுறனோட்டு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா உங்களை அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்னா, நீங்கள் மந்த்லி எவ்வளோ பேமெண்ட் பார்க்குறீங்கன்னு பாருங்களா, ஜஸ்ட் $10 2500 கிரெடிட்ஸ், அதாவது 500 சாங்ஸ் வந்து, அதாவது 500 மியூசிக் எவ்ரி மந்த் நீங்கள் இது பண்ணலாம். அப்போ நீங்கள் பாருங்கள் 500 டொன்ஸ்னா நீங்கள் இந்த ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இது பெரிய ஒரு வேலையே இல்லை. நான் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 1 2 3 4 4 பெஸ்ட் வெப்சைட் சொல்கிறோம். நீங்கள் இன்னொரு பெஸ்ட் வெப்சைட் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றிலையும் 100 அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். $10 வந்து நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயெல்லாம் இது இது இப்படித்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நீங்கள் இப்படி ஒன்று உருவாக்குறது மூலமாக தான் நீங்கள் நல்லா மோட்டிவ் ஆகுவீங்க. நீங்கள் நம்மளோட வெப்சைட் வந்து ஒர்க்கிங் வெப்சைட்டில் பாருங்கள் எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணுறா. அப்போ இந்த கேர்ள் ஒன்று நான் சொல்கிறேன், இதை நான் போட்டிருக்கேன், இந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். February தான் ஜாயின் பண்ணால் 11வது ஏர்னிங்ஸ் 2300 எடுத்திருக்கிறார். $8 கிட்ட வருது. ஒரு 2 மாசத்துக்குள்ள 11வது ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கா. இப்படி நிறைய பேர் நீங்க பாத்தீங்களா, இவங்க வந்து 2300, இவங்க 4700 இப்படின்னு சொல்லி ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணுறவங்க. நீங்கள் இப்படியான விஷயங்கள் ஏஐ டூல்ஸுகளை கொஞ்சம் மேனேஜ் பண்ண பழகுங்க. நான் நிறைய ஏஐ டூல்ஸுகள் நிறைய கன்செப்டில் உள்ளது பார்ப்பேன். அதில் இப்படித்தான் நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை இங்கே செய்கிறீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு தெரியாத வேலை. அப்போ நீங்கள் தெரிஞ்ச வேலையிலிருந்து உங்களை ஜெனரேட் பண்ணிட்டு தெரியாத வேலையை இன்வெஸ்ட் பண்ணி உங்களை டெவலப் பண்ணால் தான் உங்களோட கட்டிக்காரத்தனமா. ஸோ இதுதான் கன்செப்ட். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டெலிகிராம் சேனல் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நான் டிக்டாக் பயோவில் அல்லது இன்ஸ்டாகிராம் பயோவில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி மணி மேக்கிங்க தயவு செய்து ஸ்கேமுகளில் விழுந்துடுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, வேலை குறை இருக்கணும், காசு கூட அப்படி எல்லாம் இல்லாமல் ரியல் மணி மேக்கிங்கை சரியாக செட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லைஃப் லாங் வந்து ஹெல்ப் பண்ணுமா. ஓகே, தேங்க்யூ.